ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை தொக்கு அதை எப்படி செய்யறதுங்கிற பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கீரை தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் முழு தனியா போட்டுக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்குவோம். கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க. வறுப்பட்டதும் இதில் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அதையும் ஃப்ரை பண்ணிக்குவோம். இன்னும் வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை இதுல போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 12 மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல மாத்திக்குவோம். இதை பிளேட்ல போட்டாச்சு. இது ஆறட்டும். அப்படியே அதே தவால 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். ஊற்றிட்டு நான் 2 கைப்பிடி முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு ஆஞ்சி கழுவி வச்சிருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வதங்கி நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கீரை இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி ஆற வச்சுக்குவோம். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச இந்த மிளகாய் தனியாவெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் குறக்குறப்பா அரைச்சிக்கிட்டு வந்துக்குவோம். இப்போ இதை குறக்குறப்பா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதில் நார் கொட்டை இருந்தால் எடுத்துருங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த முருங்கைக்கீரை விழுதை போட்டுக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது தண்ணி நல்லா சுண்டி இது தவால ஒட்டாம வர வரைக்கும் நம்ம கிளறிக்குவோம். நல்லா சுருண்டு வரட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். கொதிச்சிருக்கு. தண்ணி ஓரளவுக்கு சுண்டி இருக்கு. நல்லா ஷைனிங்கா இருக்கு பாருங்க. எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். தவால ஒட்டாம வரட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். இப்ப நல்லா சுண்டி இருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோம். இப்ப திறந்து பார்ப்போம். நல்ல சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ நல்லா சுண்டி தவால ஒட்டாம வந்திருக்கு. இது இல்லாம எண்ணெயும் சைடெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நல்லா தவால ஒட்டலை. இப்போ சுவையான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்குவோம். இப்போ ஸ்டவ்ல இருந்து இறக்கியாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒட்டாம வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இந்த முருங்கைக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு. அயன், கால்சியம் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்கு.
இது சாதத்தோட கலந்தும் சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் தொட்டும் சாப்பிடலாம். இப்போ அருமையான டேஸ்டியான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல விட்டமின், மினரல், கால்சியம், அயன் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. முருங்கைக்கீரையை அடிக்கடி சமையல்ல சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த தொக்கை நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, ரோட்டி அது மட்டும் இல்லாம சாதத்தோட கலந்தும் சாப்பிடலாம். நல்ல சூடான சாதத்துல நல்லெண்ணெய் ஊற்றி இதை பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இதை நீங்க ஆற வச்சு ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம். வெளியிலன்னா ஒரு 2 நாள்ல காலி பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்க 1 வாரம் வரைக்கும் வச்சு கூட சாப்பிடலாம். முருங்கைக்கீரை தொக்கை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.